டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 68, அதாவது கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்குமே இப்போதைக்கு வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்ம தளபதி விஜய் கெரியர்லயே முதல் முறையா ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. டைம் டிராவலை பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். நேற்று புத்தாண்டை முன்னிட்டு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை அவங்க ரிவீல் பண்ணாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த டிசைன் நல்லா இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்தது. எப்பவுமே நம்ம கோபி பேசனாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா போஸ்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கழுவி ஊத்திக்கிட்டு இருப்போம். அதை தொடர்ந்து இந்த கோ டு மூவி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு செகண்ட் லுக் நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லுக்குமே வந்துருச்சு. இதுவுமே பாக்குறதுக்கு ஒரு வீடியோ கேம் உடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஏதோ ஒன்று எடிட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரா அந்த போஸ்டருடைய கான்செப்ட் இருக்கு. கண்டிப்பா படமா பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான முயற்சியா நம்ம வெங்கட் பிரபு இந்த படத்தை ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். மேபி புதுசா ஒன்று ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பாம தாறுமாறா ஒரு சம்பவத்தை பண்ணாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் லுக் நல்லதான் இருக்கு. அதுல குறிப்பா அந்த பைக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸா இருக்கு. மேபி இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி எதனா இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஏன்னா டைம் டிராவல பேஸ் பண்ணி அப்படின்றதுனால அவங்க ஃபியூச்சருக்கு போறாங்களா இல்ல ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு போறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படமா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் லுக் பார்க்க நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா என்ன, சில பேர் இந்த ஃப்ரீ ஃபயருடைய அந்த ஃப்ரீ ஃபயர் லோடிங் ஸ்கிரீன்ல ஒரு சீன் வரும், அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒரு இமேஜ் வரும். அதை பாக்குற மாதிரியே இருக்கு. என்னடா இது, அதை எடுத்து ஏதோ பட்டிட்டிங்கிறீங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.